வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. ஜனநாயகன் மூவியோட அப்டேட்ஸ் வந்து பேக் டு பேக் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து ஒரு பிக்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சென்னையில் வந்து ஃபைனல் ஷெட்யூல் வந்து ஜனநாயகன் மூவிக்கு போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து லீக் ஆயிருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. ஸோ அவர் வந்து போலீஸ் கெட்டப்பில் இருக்காரு. இது வந்து ஒரு பிளாட் ட்விஸ்ட்னு தான் சொல்லணும். போலீஸ் கெட்டப் வந்து யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட இருக்கும்னு நினச்சோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கெட்டப்பில் அவர் இருக்காரு. ஸோ சின்ன ரோல் தான் நினைக்கிறேன், ஏன்னா அது ஃபைனல் ஷெட்யூலில் ஒரு ஷாட் எடுக்கிறாங்க. போக்கிரி மூவியில் வந்து அந்த கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஷாட் வைக்கிற மாதிரி, ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு சின்ன ஷாட் தான் காமிச்சிருப்பாங்க. இதுலேயுமே வந்து ஒரு சின்ன ஷாட் தான் காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு பொலிட்டிஷியனாக வந்து இப்போ அதுக்கப்புறம் மாற போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி இந்த மூவி இருக்குன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். போலீஸ் கெட்டப்பில் இருக்காருனாலே வந்து ஒரு மேசிவான ஆட்டிடியூட் வந்து அந்த கேரக்டர் கொடுப்பாரு. தெரியலையுமே பார்த்துருப்போம். ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்து அதில் மூவிக்கு அவருக்கு இருந்திருக்கும். அந்த மாஸ் அண்ட் ஸ்டைலாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கில் அவரோட போலீஸ் கெட்டப்பில் அவர் இறங்கி நடந்து வந்தால் அந்த பிஜிஎம் ப்ளஸ் அவரோட கெட்டப், அந்த லுக் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து அவருக்கு பியர்டுமே இருக்குது. ஸோ பார்க்க வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். மூவியோட ஸ்டோரி பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நியூஸஸுமே வரல. ஸோ பிளாட் லைன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோடி சிக்ஸ்த்தில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளோட வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகி 8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஓடிடியில் ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த நியூஸ் வந்து உண்மையானு கேட்டிருந்தாரு. இது வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாத நியூஸ். இதே தான் கூலிக்கும் வந்து ட்வீட்ஸில் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க ட்விட்டரில். இது வந்து 8 வீக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மேபி கூலியில் வந்து இது ஹேப்பன் ஆச்சுன்னா ஜனநாயகனுக்கும் இது வந்து பாசிபிள் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகனில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பேன் இந்தியா கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோட ஹிந்தி மார்க்கெட்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சாருக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஃபேர்வெலாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி பேக் டு பேக் நிறைய நியூஸஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.